ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு அதிமுக பாஜக உறவு போயிட்டுன்னு பார்க்க முடியுமா? இல்லை இந்த கிளேசங்கள்லாம் அரசியலில் நிரந்தர உறவும் இல்லை பகையும் இல்லை அப்படிங்கிற இலக்கணத்தில் வரும்? சார், பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் நான் கருதலை. கருதலையா? கருதலை. 23 செப்டம்பரில் பிரேக் ஆச்சு. we are not now in 20 ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆனிவர்சரி அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ பிரேக்கப் ஆனிவர்சரிலாம் கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி இல்லை சார், இல்லை ரீயூனியன்லாம் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது சார். அரசியலில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடெலாம் தாண்டிட்டோம். எனக்கு தெரிஞ்சது எந்த கட்சிக்கும் பொருந்தும், இது இந்த கட்சி அந்த கட்சிக்கு நான் சொல்லலை. அகாமடேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், அப்பீஸ்மெண்ட், இந்த 3 தான் அரசியல். இதை வச்சு தான் நீங்கள் தள்ளி போக்குள்ள அங்கே காரி துப்புனா கூட உங்களை பிடிக்கலன்னா திட்டுவேன். என் மேலே உங்கள் கால் படிச்சுனா கூட சார் அவர் கால் என் மேலே கொடுத்து வச்சுருக்கணும், சாதாரண ஆளாக ஹரி கால் என் மேலே பட்டுச்சு. இது வேறு வழியே இல்லை. இதுதான் அரசியல். ஒரு 3-4 விஷயங்களை நம்ம மனசில் வச்சுக்கணும். அவங்க ராஜா சொல்கிறாரு, இதுவரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு எங்கேயாவது கமிட்டி போட்டிருக்காங்களா? இல்லைங்கிற. ஏன்னா மாநில தலைவர்கள் படிக்க போகிறதில்ல, இவர் போகிறாரு. இல்லை சார், இந்த மாதிரி 7 மாதமெல்லாம் வந்திருக்குது. 7 மாதம் அவர் கேசவ விநாயகம் ஒரு 3 பேரெல்லாம் அதெல்லாம் கேட்குறாரு. இங்கே இருந்தவர் தான் இப்போ அந்த கேள்வியில் சாணக்கியத்தனமாக கேட்டது. அவர் சொல்லிட்டார், ஆமாம் இதுதான் முதல்ல இந்தியாவில் இப்போ ஒரு கமிட்டி போடுறோம். இதில் என்ன சிக்னிஃபிகன்ஸ் நினைக்கிறீங்க? ஒரு சபிக்ஷன்னு பார்க்குறீங்களா? இல்லை சார், ஒரு விஷயம், அவங்க ஒரு தலைவரை போட விரும்பலை. திரு அண்ணாமலையோட ஆப்சன்ஸில் ஒரு தலைவரை போட விரும்பலை. ஒரு கமிட்டியை போடுவோம். இந்த 3 மாத கேப்பில் இவங்களால் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த அதிமுக பாஜக கேப்பையா? எக்ஸாக்ட்லி, அது அவங்க மேண்டேட்னு நினைக்கிறீங்களா? தட் இஸ் வாட் ஐ கன்சிடர் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் டு பி கரெக்ட் ஆல்சோ. திரு அவங்க போட்ட ஆளும் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி கொஞ்சம் எப்பவுமே ஒரு புலி மாதிரி சீர்றவர் ராஜா. அதனால தான் அவர் கோர்ட்டை பற்றி என்ன கருத்து சொல்லிட்டு அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டு வாயில் வார்த்தைகளை யோசித்து பேசுகிறவர் இல்லை. அவருக்கு அடுத்து இவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அவர் அண்ணாமலையை பற்றி, இவருக்கு நாக்கும் வாய்ந்தான் புழுதுறோம்னு. அந்த மாதிரி ஒரு ஆளை தான் போட்டிருக்கிறாங்க. அவர் நேற்று சொன்னார், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, பழனிசாமி நண்பர் தலைவர். ப்ளீஸ், தட் இஸ் வேர் யூ அண்ட் ஐ டிஸ்அக்ரி. அவர் பயன்படுத்திய வார்த்தை பழகுவதற்கு இனிமையான தலைவர். நண்பர்னு சொல்லியிருந்தா என்னுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். தலைவர்னு சொன்னால் இது வேறு சார். அவங்களுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாமல் அரசியல் யாரும் நடத்த முடியாதுங்கிறது ஒரு பார்வையாளர். ஒரு ஆலிவ் பிரான்ச்சை நீட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாஜக நினைக்கிறீங்க? ஆமாம் சார். அப்படி அதை பெருவாரா பழனிசாமி, அதை பெருவாரா பழனிசாமி உங்க சார் பெரிய பழனிசாமிக்கும் தன்மானம் முக்கியம். நான் ஒன்றும் மறுக்கலை, நான் அக்செப்ட் பண்ணுறேன், நானும் அதான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, அவர் திரு பழனிசாமி ஸ்டடி பண்ண வரைக்கும் மைனாரிட்டி அவர் எதிர்பார்க்குற கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு திரும்பி அவர்கிட்ட வருவதற்கான வாய்ப்பு இருப்பது போல தோன்றவில்லை. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது சார். மேயில் தான் எலெக்ஷனு, 25 மேயில் ஒரு ஃபுல் 1 இயர். இங்கே ஒரு 3 மாதம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அங்கே ஒரு ஜான்வரி, ஒரு 1.5 வருஷம் இருக்குது. ஸோ பட்ட காயங்கள்லாம் ஆறத்துக்கு காலம் இருக்குங்கிறீங்க? காலம் இருக்குது. இவங்க ரிப்ரோச்மெண்ட்டுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. இன்னொன்று, தன்மானத்தையும் தாண்டி ஒரு தலைவன் தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டிய பெரும் கடமை இருக்கிறது எல்லா தலைவனுக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ டேக் இட் ஃபார்வர்ட். தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி எழுதுன்னா, பாஜக குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுதான். தன்மானம் எல்லாருக்கும் முக்கியம். அது ஒரு எடப்பாடி அவர்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லையே, பாஜகவுக்கும் தன்மானம் முக்கியம். உங்களுடைய பேச்சுக்கள் யாரை எப்படி காயப்படுத்துன்றதை நீங்கள் அன்றைக்கி யோசிச்சிருக்கணும். உங்கள் தன்மானம் எப்படி முக்கியமோ அதே தான் எல்லாருக்கும்.
என்னமோ நீங்கள் என்னமோ பாஜகவுக்கு ஆயில் லீஃப் கொடுக்குது இல்லையா? அதெல்லாம் நம்மளா பேசிக்க வேண்டியதானுங்க. இல்லையா? நான் வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கல. அண்ணாமலை என்னைக்கு வெளியில் லண்டனில் அமிச்சு இங்கே யாராவது ஒரு தலைவர் வருவாங்களான்னு எதிர்பார்ப்புகள் வேணால் அதிமுகவில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இந்த போட்ட குழுவே அது ஒரு நீங்கள் கேட்ட சாரை கேட்டது தான் கிளியர் சமிக்கை தான். இங்க தலைவர்கள் மாற்றம் இல்லை. அதுதான் இந்த 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 கிளியர் தலைவர்கள் மாற்றம் இல்லாமல் உங்களால் அப்ரோச் மாறுதோ. லெட் மீ கம்ப்ளீட். அப்ரோச் மாறணும். அப்ரோச் ஒன்றும் எதுவும் மாறலையே. டெய்லி காத்த நினைச்சா அதிமுகவை பாஜக திட்டினாதான் சண்டையை உறுதிப்படுத்த வேண்டுமா? எனக்கு தேவையில்லை. எதிர்வினை வினையை நீங்கள் ஏதாவது ஆட்டினீங்கன்னா எதிர்வினை ஆற்றுவார்கள். அப்போ இப்போ கூட தான் ராஜா அவர்கள் பேசினாங்க. கார்பரேட் கம்பெனின்னு சொன்னார், பாஜகவை சொன்னாங்கன்னு யாரோ அதிமுக தலைவர்கள் சொன்னதுக்கு அவர் எதிர்வினை ஆட்டினாரு. அதிமுக தான் கார்பரேட். ராஜா எவ்வளவு காரமா சொல்வார்னு திரு தமிழ்மணி சொன்னது போல நிச்சயமாக எதிர்வினை இருந்தது. என்னங்க அவ்வளவு காரமா இருந்தது? அதுவும் நம்ம டிசைட் பண்றது இல்லைங்க. அந்த மூமெண்ட்ல அவர் என்ன ரிப்ளை இதை சொல்லுங்க. முக்கியம் இதை சொல்லுங்க. நயினார் நாகேந்திரன் சொன்னாரு அது காரமா இருந்தா அது என்ன ரகம்? என்னங்க நயினார் நாகேந்திரன் சொன்னது என்ன வந்தா மகிழ்ச்சின்னு. திரு அண்ணாமலை வந்து இந்த கட்சி அப்படி மோதியை திட்டின கட்சி இவரை ஏத்துக்கவே முடியாது சொல்லிட்டு போயிட்டு எந்த அலையன்ஸையும் இங்க உட்கார்ந்து டிசைட் பண்றது இல்ல. ஸ்டுடியோல உட்கார்ந்து டிசைட் பண்றது இல்ல. டிஃபரண்ட் அப்ரோச். அது அதிமுக அவர்களுடைய தலைமை டிசைட் பண்ணும். பாஜகவுடைய மாநில தலைவர் அப்ரோச்சும் லெட் மீ கம்ப்ளீட் நோ பாஜகவுடைய தேசிய தலைமை தான் டிசைட் பண்ணும். ஸோ இங்கே வந்து கூட்டணி வருமா வராதான்றதை நம்ம நிச்சயமாக இன்னைக்கு சொல்ல முடியாது. ஆனால் பாஜகவை நம்பி அதிமுகவை நம்பி பாஜக நிச்சயமாக இல்லை. அது மாற்று கருத்து. நீங்கள் இன்றும் நாங்கள் டிசைட் பண்ணுவோன்ற மனநிலையோடு நீங்கள் பாஜகவை அணுகினால் அது நிச்சயமாக அது ஒரு பெரிய மனோபாவத்தோட அணுக முடியாது. இன்னைக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தன்மானம் சொன்னார் பார்த்தீங்களா? அந்த தன்மானம் எல்லாருக்குமான தன்மானம். அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தால் ஒருவேளை மத்திய பாஜக நினைத்து பார்க்கலாம் என்று என்னுடைய தனிப்பட்ட தாட்டா இருக்கு. அவ்வளவுதான். ஆலிவ் லீவ் கொடுக்கறது, அவங்கள தாஜா பண்றது, அதெல்லாம் பாஜக இப்போ இருக்கிற தலைவர் யாரும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படிலாம் தப்பா நினைச்சிடாதீங்க. திரு மணிகண்டன். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, முதல்ல இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்த மரியாதைக்குரிய அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்துக்களுடைய முக்கியமான இந்த பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்காத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கும் கூட என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம முன்னாள் நண்பர் ஸ்ரீராம் ஏதோ சொன்னாருங்க. அதாவது அதுக்கு முன்னாடி தமிழ்மணி சாருக்கு இன்னைக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேங்க. என்னன்னா, நீங்க ஏதோ பேசி வச்சுட்டு அவரை முதல் ரவுண்ட்ல கூப்பிட்டுட்டீங்க. பேசுறதெல்லாம் அவரே பேசிட்டாரு. எனக்கு என்ன சப்ஜெக்ட்னே இப்ப தெரியல. இருந்தாலும் ஏதாவது பேசுறோம்னு வச்சுங்க, எல்லா கருத்தையும் அவரே சொல்லிட்டாருங்க. என்னன்னா சார், இன்னைக்கு வரைக்கும் 2026 வரை பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஸ்டேட்டஸ் கோ தான் நான் தொடர்றதா நினைக்கிறேங்க. முதல் பாயிண்ட் இதுதாங்க. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு டெல்லி இதுக்கு போயிருக்காரு, லண்டன் போயிருக்கிறாரு. அவர் இன்னமும் தலைவராக தொடர்றார் அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்கள் தந்தி டிவியில் சொன்னேன், இருகோடுகள் தத்துவங்க. ஒற்றையாளாக அகில இந்திய தலைவர் நட்டாவுக்கு மேலே நானுன்னு நினச்சி செயல்பட்டுக்கிட்டு இருந்தவருக்கு இன்னொரு கூட்டு தலைமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டிருக்கிறாங்களே. மூலமா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ரமேஷ் சேதுராமூர்த்தி சார். அவர் கேப்டனாக இருக்கட்டும் சார். அவர் கேப்டனை நிறைய பேர் இந்திய கிரிக்கெட் டீமில் கேப்டனாக ஒருத்தர் போட்டு டம்மியாக கூட வச்சுருப்பாங்க. வைஸ் கேப்டன் தான் மேட்சே நடத்துவார். ராஜா கையை வச்சா அது ராங்கா போவாதுன்னு நம்புறவங்க நான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாதத்தில் அரசியல் ரீதியாக திரு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது அறிக்கை விட முடியுமா? அவர் அந்த மாதிரிலாம் அந்த நேரத்துக்காகத்தான் அவங்க ராஜாவை பயன்படுத்தியிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய தமிழ்மணி அவர்கள் வந்து ராஜாவும் புலி மாதிரி பாய்ச்சலாக பேசக்கூடியவர் நான் ஏற்றுக்கிறேன்னா, தன்னுடைய சித்தாந்த எதிரி யார், தன்னுடைய பொது எதிரி யார் அப்படின்னு நிதர்சனமாக புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பேசுபவர் திரு ஹெச் ராஜா. ஆனால் தன்னுடைய எதிரி யாருன்னே தெரியாமல், கூட உங்களை தோளில் சுமந்த தோழன் யாருன்னு புரியாமல் தானாக தன்னுடைய சுயநலத்துக்காக ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சீர்னவர் திரு அண்ணாமலை அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். அதாவதுங்க அண்ணாமலை மேல சார் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். நான் சொல்கிற கருத்துக்கு அதிமுக பொறுப்பாகாது. நிச்சயமாக அதிமுக தொண்டர்களாகட்டும், அதிமுகவுடைய தலைமையாகட்டும், அண்ணாமலை வந்து அதிமுகவுடைய தலைவர்களை தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சியோடு பேசுறதுனால ஒரு பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. கூட்டணி முறிவுக்கான ஒரு 70% காரணம் அண்ணாமலைன்னு தான் கேட்குறேன். நான் ஒன்று கேட்குறேன்.
தமிழ் தேசிய அதிபர் சீமான் இருக்கார், அவர் யார் எதிர்த்து அரசியல் பண்றாருங்க? நேச்சுரலா இங்க ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவையும் மத்தியில் இருக்கிற பாஜகவையும் எதிர்த்து பண்றாங்க. நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் ஒருவேளை ஆரம்பிச்சா கூட நிச்சயமா இங்க ஆளுங்கட்சி எதிர்த்து தான் ஒரு அரசியல் பண்ணுவார், அதாவது திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுவார். சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்து அந்த தலைவரை வந்து ரொம்ப மட்டரகமான வார்த்தையை பயன்படுத்தி அண்ணாமலை பேசுறாருன்னா இதுக்கு சார் இது வந்து அம்மா காலத்திலேயே நடந்திருக்கு சார். அம்மா ஒரு காலத்தில் தமிழக 98 நினைவுங்க, தமிழக பிஜேபியோடு எனக்கு கூட்டணி கிடையாது, மத்திய பிஜேபியோடு தான் கூட்டணின்னு ஒரு காலத்தில் அறிவிச்சு நான் வாஜ்பாயோடையும் திரு அத்வானியோடையும் தான் ஜஸ்வந்த் சிங்கோடையும் யஸ்வந்த் சின்ஹாவோட தான் பேசுவேன் அப்படின்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, பாஜகவை பொறுத்த மட்டும் அதோட கூட்டணி அறிவிக்கிறது அப்படிங்கிறது அது மத்திய தலைமை அறிவிக்கும், பார்லிமெண்டரி போர்டு அறிவிக்கும். அதிமுகவை பொறுத்த மட்டும் யார் ஆர்பி உதயகுமார் அறிவிப்பாருங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏகோபித்து அந்த கூட்டணியை பற்றி அவர் இது பண்ணணும். இந்த அடிப்படை முதல்ல பாஜகவில் இருந்து வந்து பேசுறவங்க, அதான் அண்ணாமலைக்கு இந்த கமிட்டி போட்டதுக்கு ஒரு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அகில இந்திய தலைவர் நட்டாவோட ரோலை அவர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு போறப்ப இவங்களோட கூட்டணி கிடையாதுன்னு ஒரு இதுவரைக்கும் எச் ராஜாவோ இளகணேசனோ சிபி ராதாகிருஷ்ணனோ பொன் ராதாகிருஷ்ணனோ தமிழிசையோ முருகனோ அறிவிச்சதில்லை. ஆனா தன்னிச்சையா ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் மாதிரி இவர் அறிவிச்சதுனாலதான் அண்ணாமலைக்கு ஒரு கொட்டு விழுந்திருக்குது. அதே மாதிரி இது வந்து பாஜக எழுதின ஒரு காதல் கடிதம் அப்படின்னு அவங்க தந்தி டிவியில குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட அந்த அறுவர் கமிட்டி பாத்தீங்கன்னா எதிரி யார் தான் பாஜகவோட அலையன்ஸுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காரு மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.